फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் குட்டி பட்டூஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகுலாஷ்டமி நைவேத்தியம் பலகாரம் தான் பார்க்க போறோம். என்னென்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா அவல் லட்டு, பட்டர் முறுக்கு, தட்டை. இந்த மூணு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கோகுலாஷ்டமி பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஒரு பூஜைனாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி ஸ்வீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இப்போ அவல் லட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அவல் லட்டு செய்யறதுக்கு நான் வந்து 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அவல் எடுக்கணும். நீங்கள் வந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த மாதிரி அவல் எடுக்காதீங்க. இதில் செஞ்சது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்து செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த அவல் எடுத்துருக்கேன். இது கூட வந்து 3/4 கப் வெல்லம் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நெய் உருக்கி வச்சுருக்கேன். இது வந்து லட்டு பிடிக்கும் போது நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் முந்திரி திராட்சை நெய்யில் போட்டு இப்படி வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், துருவின தேங்காய். இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி அது மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச அவல் வந்து இதில் போட்டு நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அவல் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ஆறட்டும். வந்து நம்ம எடுத்து வச்ச தேங்காயும் போட்டு இதில் போட்டு நல்லா இந்த எண்ணெய்லாம் போகிற அளவுக்கு அதில் தேங்காயில் இருக்க இந்த எண்ணெய் தண்ணியில் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவல்ல. அது வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கூட நம்ம எடுத்து வச்ச வெல்லம், அப்புறம் தேங்காய், ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டாச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊற்றி இதை வந்து உருண்டையாக பிடிக்கணும். நீங்கள் பால் கூட சேர்த்து பிடிக்கலாம். நெய் போட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா அரைச்சிடுங்க. அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது வந்து பட்டர் முறுக்கு. பட்டர் முறுக்குக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு. நீங்கள் ஜீரகம் இல்லை ஓமம் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஓரமாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பட்டர் முறுக்கு செய்யறதுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டார் மோல்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம முறுக்கு புழிஞ்சு விட்டாச்சு எண்ணெயில். இது வந்து அப்படியே ஸ்லோலியே இருக்கட்டும். இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்க. ஏன்னா சீக்கிரம் கலர் வந்துடும், அப்புறம் வந்து முறுக்கு நல்லா வெந்திருக்காது. அதனால ஸ்லோலியே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி திருப்பி விட்டுலாம். இப்போ நம்மளோட முறுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. அவ்வளோதானுங்க, நம்மளோட பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட அளவுக்கு வந்து ஒரு 15 முறுக்கு கிட்ட எனக்கு வந்தது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோதுமை தட்டை.
கோதுமை தட்டைக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க ஓமம், சீரகம் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இப்படி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சாச்சு. இது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஒரு மூடி போட்டு வைக்கலாம். நம்ம 5 மினிட்ஸ் ஊற வச்ச மாவுலேருந்து இதை மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச மாவில் இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்து அங்கங்கே இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுங்க. இந்த மாதிரி போடாமல் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அது பூரி மாதிரி உப்பி வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுரும். போட்டு இந்த மாதிரி கிண்ணம் ஏதாச்சும் எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீதம் இருக்கிற மாவுலாம் எடுத்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த தட்டையை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தட்டையும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கோகுலாஷ்டமிக்கு 3 வகையான பலகாரங்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பலகாரங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டி பட்டோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.